அனைவருக்கும் வணக்கம். இது ஜெயா பிளஸின் ஏணி என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சி. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக அமைந்ததோ அதே போல இன்று தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் ஆற்றியிருக்கக்கூடிய முதல் உரையும் அரசியல் ரீதியாக முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகள் தாவேக அரசு எப்படி செயல்பட போகிறது என்பதற்கான தொடக்க புள்ளியாகவே ஆளுநருடைய உரை இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அரசியல் கட்சியின் தலைவர்கள் இது தொடக்க உரை அல்ல, ஏமாற்றக்கூடிய ஒரு உரை என கடுமையான விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள். ஆளுநர் இன்று உரையாற்றியிருக்கக்கூடிய இந்த முதல் உரை ஏமாற்றமா அல்லது மாற்றமா என்பது குறித்து தான் ஜெயா பிளஸ் இன்று 5 விருந்தினர்களோடு மிக விரிவாக விவாதிக்க இருக்கிறது. முன்னதாக நான் விருந்தினர்களை நேயர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு ஷோமு சார், நான் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன், உங்களையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் திரு பிரபாகர் தமிழரசு, உங்களையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியன், உங்களையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவர்களோடு இணைய வழியில் இணைந்திருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் சார், உங்களையும் நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். சோமு சார், உங்ககிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இன்று முதல் உரை தாவேக அரசு எப்படி செயல்பட போகிறது என்பதற்கான ஒரு தொடக்க உரையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அரசியல் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பலரும் இது தொடக்க உரை அல்ல, இது ஒரு ஏமாற்றக்கூடிய உரை அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். வழக்கமாக ஒரு அரசு அமைந்தவுடன் அந்த தொடக்க உரை இப்படித்தானே இருக்கணும், அதுபோலத்தானே தாவேகவும் இன்று தொடக்க உரையை ஆளுநருக்கு வழங்கி இருக்கிறாங்க. என்ன ஏமாற்று உரைன்னு கண்டார்கள் அரசியல் கட்சியின் தலைவர்கள்? ஒரு நகைச்சுவை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு அரசியல்வாதி மரம் நடும் விழா, அதாவது செடி நடும் விழா, அதுக்கு வர்றாரு. அப்போ அங்கே உள்ளூர்காரங்க சொல்கிறாங்களாம், இங்கே நடுங்க, இங்கே தான் வழக்கமாக நடுவோம் அப்படின்ட்டு. அதுதான் அங்கே நிறைய எந்த மரமும் வளர்றது கிடையாது. இதுதான் அரசியலுடைய தன்மை, அப்படி நம்ம நாட்டோட நிலைமைங்கிறதுக்கு சொல்கிறது. அந்த மாதிரி ஒரு போராட்டமோ இல்லை ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயலோ இல்லை எதுவாக இருக்கட்டும், அதோடைய வெற்றி என்னென்னா அந்த தேவை இல்லாமல் போகிறது தான். ஆனால் கடந்த பல வருடங்களாகவே சொன்ன விஷயத்தையே தான் நம்ம இந்த இதுலேயும் சொல்ல வேண்டிய ஒரு சூழலில் இருக்குது. மாநில உரிமை, மாநில நிதி பங்கீடு கம்மி, இதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்குங்கிறது தான் முதல் பாயிண்ட். அதுக்காக இவங்க சொன்னது தவறான கரெக்டு தான். இருக்கிறத சொல்கிறாங்க, இருக்கிறத அவங்க சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னென்னா, நாங்கள் சட்ட ரீதியாகவும் போராடணும்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதுக்கான மாநில உரிமைக்காக நிதிக்கான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கல, 2 இருமொழி கொள்கை தான் அப்படிங்கிறது வரவேற்க வேண்டிய விஷயம். அப்புறம் தொழில்களை முன்னேற்றத்திற்கான ஒரு விஷயமா ஒற்றைச்சாளர முறை, சிங்கிள் விண்டோ, பல இடங்களில் நீங்கள் அரசு அலுவலகத்துக்கு அலைய வேண்டியதில்லை அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் இந்த கனிம வள குறித்த ஒரு வரி, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்க பேசுனது சொல்கிறேன். அது ஒரு நல்ல விஷயம். இது இந்த எந்த அளவுக்கு அதில் குறிப்பிட்டிருக்காங்கிறத விட இதில் ஒரு தகவல் சொல்ல என்னன்னா, 2019 இந்த ஜெயரஞ்சன் திமுக அரசில் திட்டக்குழு துணைத் தலைவர் பொறுப்பில் இருந்தாலும் அவர் 2019 ஒரு கட்டுரை ஒன்று எழுதினார். த வைல்டு ஈஸ்ட்டுங்கிற ஒரு இணைய இதை பத்திரிகையாளர் சாபித்திருக்கணன் குறிப்பிட்டிருந்தார். அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வருடத்துக்கு 200 கோடி ரூபா கனிம வளத்திலிருந்து அரசுக்கு வருது. அந்த இதில் குவாரி ஒப்பந்ததாரர்கிட்டருந்து 20,000 கோடி ரூபாய் மறைமுகமாக போகுது அப்படிங்கிறத அவர் குறிப்பு. யார் இது? அந்த பின்னாளில் திட்டக்குழு துணைத் தலைவராக இருந்தவருடைய ஒரு கட்டுரை. அப்போ அது ஒரு பெரும்பகுதி பணம் அதில் விளையாடுது அப்படிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கிறது தான் அது. அப்போ அதில் இவங்க நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். இல்லை திரு சோமு, அதெல்லாம் ஏற்கனவே கடந்த ஆட்சி காலங்களில் கசிவு இருந்தது, அதெல்லாம் சரி செய்யப்படும். திட்டங்கள் நாங்கள் எப்போது செய்ய போகிறோம் என்பதற்கான விளக்கமும் இருக்குது. அப்போது இது எப்படி ஏற்கக்கூடிய ஒரு அறிக்கை அதனை பார்க்க முடியுது? ஏமாற்றம்னு சொல்லக்கூடியது எங்கிருந்து எடுக்கப்படுகிறது? ஏமாற்றம் அப்படின்ற வார்த்தை சரியா? இல்லை, இது நம்ம ஏமாற்றம்ங்கிற அளவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் செய்ய போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க, செய்கிறாங்களா இல்லையாங்கிறத வச்சு தான். இப்போ இன்னும் சொல்ல போனால் முக்கியமான ஒரு விஷயம் பாமக ரொம்ப வருடங்களாக வலியுறுத்திட்டு இருக்கு. சமீபத்தில் பாமகத்தில் அன்புமணி கூட ஒரு கூட்டம் ஒன்று நடத்தினார். அனைத்து ஜாதியினர், அனைத்து கட்சியினர் கூட்டம். என்னன்னா, இந்த சமூக நீதி வாரியாக அவங்களுடைய அந்த கணக்கெடுப்பு, சமூக நீதி கணக்கெடுப்பு, ஏன்னா ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு சொல்றதுக்கு தயக்கமாக இருந்தால் சமூக நீதி கணக்கெடுப்புன்னு சொல்லுங்கன்ட்டு அதை இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பாராட்டணும். இதில் ஏமாற்றம்னு சொன்னீங்கன்னா, கச்சத்தீவை கொடுங்க அப்படின்னு பிரச்சாரத்துலலாம் பேசினார். பிரதமர் போய் சந்திச்சப்ப அதை சொன்னாரா?
பிரச்சாரத்தில் சொன்னார்ல, 4 நாள் லெட்டர் எழுதிட்டு இருக்க மாட்டேன், பிளாஸ்ட்னு அப்படி போய் பிரதமர் மோடியை மிரட்டினாரா என்னெல்லாம் தெரியலன்னா, வெளியில் வந்து அவர் பேட்டியும் தரல, மோடியும் பேட்டி தரல இது குறித்து, அதனால் நமக்கு தெரியல. அப்புறம் நீட்டு பற்றி அது மாதிரி தான் சொன்னார். என்னுடைய தங்கை மரணத்துக்கு பிறகு நான் ரொம்ப வருத்தப்பட்டது, அழுதது. விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்தில் சொன்னார். ஆமாம், சொல்லி கதறி அழுதார் பாவம். ஆனால் அந்த நீட்டை பற்றி ஒன்றுத்தையும் காணோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இங்கே வந்து மண்ணின் மைந்தர்களுக்கே தனியார் துறையிலும் வேலையினர், அதை காணுவதில்லை. என்னன்னா, தனியார் நிறுவனங்களில் கூட நீங்கள் மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை தரணும், அப்படி தரும் பட்சத்தில் உங்களுக்கு சில சலுகைகள் தரப்படும், ஒரு மின்சாரத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல தரப்படும் அப்படின்னாரு. அது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த நீட்டு கச்சத்தீவு ரெண்டுமே நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா கச்சத்தீவு கொடுத்த உடனேலாம் சட்டமன்றத்தில் எல்லா கட்சியும் சேர்ந்து இது தீர்மானம்லாம் போட்டாங்க, இன்னி வரைக்கும் போட்டாங்க, நீட்டுக்கும் போட்டாங்க, பிரயோஜனம் கிடையாது, தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு வேலைங்கிறது நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது ஒரு தனியாரை போய் மிரட்ட போறது இல்லை. நீங்க தரலன்னா உனக்கு நான் கரண்ட் தரமாட்டேன்னு சொல்லல, சலுகை தரேன்னு சொல்லி சொல்றதுதான். எதிர்பார்த்த பல விஷயங்கள் இன்றைய அறிக்கையில இல்லை அப்படின்றது சோமுடைய கருத்து. அந்த மண்ணின் மைந்தர்களுக்கான ஒரு விஷயம் இனிமையாவது என்னன்னு நாளைக்கெல்லாம் இருக்கு, அதை வந்து இவங்க பார்க்கலாம், பேசுவாங்க. திரு தேவப்பிரியன், ஏற்கனவே 4 முறை தமிழ்நாட்டினுடைய முந்தைய ஆளுநர் தமிழ்நாடு சட்டப்பேரவையில அரசு கொடுத்த உரையை புறக்கணித்து விட்டு சென்று விட்டார். சில வாக்கியங்கள் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இன்னும் சொல்ல போனால் வந்தே மாதரம் பாடப்பட வேண்டும் என்ற அழுத்தம். இல்ல தேசிய கீதம். இன்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு கொடுத்த உரையை முழுவதுமாக ஆளுநர் படித்து விட்டார். அரசியல் கட்சிகளுடைய விமர்சனம், பாஜகவும் தாவேக்காவும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க, அதனுடைய வெளிப்பாடு இன்று முதல் காட்சியை நம்ம பார்த்து விட்டோம் அப்படின்றாங்க. அது ஒரு ஏற்கக்கூடிய வகையில் இருக்குதா? இல்லை, தேசிய கீதம் அதாவது இந்த வருஷம் 150வது வருஷங்கிறதுனால வந்தே மாதரம் இணைக்கப்பட்டது. அதற்கு முன்னால் கவர்னர், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி நிகழ்ச்சிகளில் முதலில் தேசிய கீதம், அதன் பின்னர் மாநில பாட்டு இருந்தா முடிவிலேயே இருக்கணும்னு இருக்கு. முந்தைய கவர்னர் தேசிய கீதம் பாடின பிறகு தமிழ் தாய் வாழ்த்துங்கிறத இவங்க ஒத்துக்கலன்னு வெளியில போனார். ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி உதாரணமாக கடைசி பேச்சில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதுன்னு எழுதி கொடுத்தால் யாராவது படிக்க முடியும்? சென்னையில் தன்னுடைய கல்லூரியில் ஹாஸ்டல்ல இருந்த பொண்ணு அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியும். வீட்டுல மீஞ்சூர்ல ஒரு குழந்தைக்கு நடந்தது. நான் சொல்ல திமுக ஆட்சியின் போது. சோ அப்படி இருக்கிறப்ப கவர்னர் படிக்க காட்சியிலும் கடந்த 38 நாட்களாக அந்த மாதிரி வாசகங்கள் அரசியல் கட்சியின் தலைவர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு ஆளுநருடைய உரையில தமிழ்நாட்டில் பெண்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் தாவேக்கா அரசு கொடுத்தது ஆளுநர் படிச்சிருக்காரு. அது ஏற்புடையது அப்படின்னா கடந்த காலங்களில் ஏற்புடையதா இருந்திருக்கணும். அப்ப என்ன காரணம்? கேள்வி கொடுக்கப்படுங்கிறது வேற, தமிழ் இந்தியாவிலே சிறப்பாக பெண்களுக்கு பாதுகாக்க இருக்கும் மாநிலம் தமிழகம்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னொன்னு சார், கவர்னர் பேசினாலும் படிச்சாலும் படிக்காட்டியும் இந்த உரைக்கு பெயர்தான் கவர்னர் உரை. இது மந்திரி சபை அமைச்சரவை கூடி கொடுத்ததை அவர் அப்படியே படிக்கணும். அவர் படிக்காவிட்டாலும் அந்த வாசகங்கள் படித்ததாக கொள்ளப்படும் கோர்ட் சொல்லி. சரி, புரியுது. ஆனா ஏன் கடந்த காலங்களில் வாசிக்கப்படாத கூட பாஜக நெருக்கமா இருக்காங்கன்ற ஒரு கேள்வி மக்களால் பெருமளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இப்ப தேசிய கீதத்தை 2வது பாடினா பரவாயில்லன்னு ஒத்துக்கிட்டார். திமுகவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி தான் சார். முதல் வருஷம் பண்ணாங்க, நீங்க அதான் சொல்றேன், முதல் வருடம் பண்ணாரு, அடுத்த 4 வருஷம் பண்ணல. சோ இதுல வந்து வந்தே மாதத்தை தவிர தேசிய கீதம் முன்னாடி பின்னாடி பண்ணிட்டாங்க. முதல்ல ஒரு தடவை, கழிந்த இதையும் திருப்பி ஒரு தடவை பண்ணியிருக்காங்க. சார் கொடுத்ததை அப்படியே படிச்சிருக்காரு. இப்ப உதாரணமாக இருமொழி கொள்கையோ அந்த நிதி பங்கீடு எடுத்துக்கிட்டால் 2024 எலெக்ஷனுக்கு ஒரு மாசம் முன்னாடி இந்து பத்திரிகையில் 2009 முதல் 14 வரை மத்திய அரசின், அன்றைய திமுக காங்கிரஸ் அரசின் நிதி ஆலோசகராக இருந்த ரங்கராஜன் அவர்கள், நாங்கள் 10வது நிதி கமிஷன் 12வது நிதி கமிஷன் சேர்மனா நான் இருந்தேன், இப்ப 16 நிதி கமிஷனில் அதிகமாக தமிழ்நாட்டுக்கு வருகிறதுன்னு எழுதியிருக்காரு. இது வந்து இந்து பத்திரிகை நடுநிலையாக எழுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். சோ இதெல்லாம் இவர் படிக்காம டேக்கன் அஸ் ரெட்னு சொல்லலாம், இல்ல சபாநாயகர் படிச்சாலும் சட்டப்படியாக இது இந்த அமைச்சரவை கொடுப்பது தான். சோ இது முதல் தடவை இவ்வளவு மெஜாரிட்டியோட வந்த ஆட்சிங்கிறதுனால ஒரு அட்ஜஸ்ட்மெண்டோட பண்ணியிருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்களில் ஆளுநர் தன்னுடைய வேலையை காட்டுவார், அப்படி சொல்ல வரீங்களா? அரசாங்கம் எப்படி நடக்குதுங்கிறத பொறுத்து இருக்கு சார். அரசாங்கம் எப்படி நடந்து கொள்கிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. இதே கேரளால இது வந்தே மாதரம் சுருக்கப்பட்ட வெர்ஷன் பாடப்பட்டது, இங்க அதுவும் பாடல. சரி, நான் சொல்றது 4 நாள் முன்னாடி கேரளால சுருக்கப்பட்ட வந்தே மாதரம்
மாதரம், அதற்கு பிறகு தேசிய கீதம், அங்க மாநில கீதம் கிடையாது, அப்படிதான் பண்ணாங்க. சோ இப்போதைக்கு இந்த கவர்னர் அதை இன்சிஸ்ட் பண்ணாம தேசிய கீதம் பாடியதால், தேசிய கீதம் பாட அட்லீஸ்ட் 2வது பாடலன்னா அவர் வெளியில போயிருந்தால் நம்ம சொல்லலாம், முதலும் பாடப்பட்டு கடைசியும் பாடப்பட்டு. சோ அந்த விஷயத்தை விட்டுறலாம். மற்றபடி பல விஷயங்கள் இவங்க வந்து சொன்ன வாக்குறுதிகளை பத்தி எதுவுமே சொல்லல. 6 சிலிண்டராக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும். அடுத்தது நிதி சொல்லணும்ன்றது கட்டாயம் இல்ல. ஒரு அரசினுடைய முதல் ஆளுநர் உரையில இதெல்லாம் இடம்பெற வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. அரசு என்ன நினைக்கிறாங்களோ அதை அறிக்கையாக கொடுத்தால் ஆளுநர் வாசிப்பது ஏற்புடையதானே, அதானே செஞ்சிருக்காங்க. மக்கள் எதிர்பார்ப்பது நீங்க இதெல்லாம் எப்ப பண்ணுவீங்க, நிதிநிலை சரி செய்துட்டால் விரைவில் செய்யப்படும்னு ஒரு அறிக்கையாவது கொடுத்திருக்காங்களே. இன்றைய ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கு, நிதிநிலை சரி செய்யப்பட்ட பிறகு ஒவ்வொரு திட்டங்களும் தொடங்கப்படும். எந்த அளவுக்குங்கிறதா பார்க்கணும். நிதிநிலை சரி செய்ய என்ன பண்ணுவாங்க? சார் சொன்ன மாதிரி அந்த கனிம வளத்துல உங்களுக்கு சகாயம் அறிக்கைப்படி 2008 மதுரையில மொத்தம் 1 லட்சம் கோடி. தற்போதைய காங்கிரஸ் கூட்டணியில் எம்பியாக போன முறை வரைக்கும் இருந்த திரு டாக்டர் செல்லகுமார் கிருஷ்ணகிரியிலிருந்து வருடம் கர்நாடகா போறது 25,000 கோடின்னு இருக்கார் ஒரு மாவட்டத்திலிருந்து. ஈடி படியாக சென்ற ஆட்சியில் 38 கோடி கணக்கில் காட்ட 5 மாவட்டங்களில் 38 கோடி வெளியில எடுத்ததாக சொல்லப்பட்டதில் இது ட்ரோன் வழியாகவும் அந்த ஜேசிபி வழியாகவும் கணக்கு பார்த்தா 4,700 கோடி 30 மாவட்டங்கள்ல மண்ணல்றாங்க. சோ அதே மாதிரி திரு பிடிஆர் வெள்ளை அறிக்கைக்கு பிறகு அடுத்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி கொடுத்த அறிக்கையில் இது டாஸ்மாகில் லீக்கேஜ் 60,000 கோடின்னு இருக்காரு. சோ இது ரெண்டையும் சரி செய்தால் கடன் அடைக்கலாம். பட் அதுதான் விஷயம். சரி, பேசலாம். திரு பிரபாகர், இன்றைய ஆளுநர் உரை ஏற்புடையதான? முதல்ல ஏற்கனவே கடந்த 4 முறை இதே குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் இதே குறிப்பிட்ட சட்டமன்றத்தில் முன்னாள் ஆளுநர் நிராகரிக்கப்பட்ட உரை, அதற்கு பல காரணங்கள் சுட்டிக்காட்டப்பட்டது. பாடல்கள் பாடப்படவில்லை என்றெல்லாம் ஒரு காரணமாக மேற்கோள் காட்டப்பட்டது. இன்று அந்த பாடலும் பாடப்பட்டு விட்டது, ஆளுநரும் தன்னுடைய உரையை முழுமையாக முடித்து விட்டார். எப்படி அரசியல் ரீதியாக இணக்கமாக செல்கிறார்கள் என்ற ஒரு புரிதலா, இல்லை தாவேக அரசினுடைய முதல் கூட்டத்திலேயே ஒரு சிக்கலை ஏற்படுத்த வேண்டாம் என்பது ஆளுநருடைய எண்ணமாக இருக்குமா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? தாவேக வந்து அவங்க தொடங்கினதுல இருந்தே இது வந்து ஒரு ஆளுநருக்கு எதிராகவோ அல்லது மத்திய அரசுக்கு எதிராகவோ எந்த ஒரு மோதல் போக்கு கடைபிடிக்க மாட்டோம் அப்படின்றதான் அவங்களோட ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்க. அதை வந்து 5 முறை வந்து இப்போ பல்வேறு வழக்குகள் பார்க்குறப்போ, முன்னாடி இருக்க உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின்படி பார்க்குறப்போ, இவங்க 108 இருக்கும் பொழுதே 108 எம்எல்ஏக்கள், 107 எம்எல்ஏக்கள், 108 இடங்கள், 107 எம்எல்ஏக்கள் இப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்திருக்காங்கன்றப்போ அப்போவே வந்து ஆட்சி அமைக்க கூறி அவங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சு நீங்கள் அசம்பிளியில் தான் வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்போவே கூப்பிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இல்லை, நீங்கள் வந்து எனக்கு எண்ணிக்கையை காமிங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஏறத்தாழ 5 முறை வந்து அவங்க ஆளுநர் மலைக்கு போயிட்டு வர்றாங்க. அப்பவும் கூட வந்து காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்த காங்கிரஸ் வந்து தமிழ்நாடு முழுக்கும் போராட்டம் பண்ணணும்னு சொல்லி அறிவிச்சு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணாங்க. அதில் கூட தாவேக தொண்டர்கள் யாரும் கலந்து கொள்ளல. அப்போதும் கூட ஆளுநருக்கு எதிராகவோ அல்லது ஆளுநர் செய்வது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானதுனோ அல்லது அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரானதோ அல்லது இதெல்லாம் வயலேஷனாக இருக்குது அப்படின்ட்டு எங்கேயுமே வந்து ஒரு சின்ன நிர்வாகி கூட வந்து ட்விட்டரில் சமூக வலைதளங்கள் கூட சுட்டி காட்டலை. அல்லது காங்கிரஸ் பங்கேற்கும் போராட்டத்தில் தாவேக தொண்டர்கள் பங்கேற்கணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கூட எதுவும் பண்ணல. தலைவர்கள் யாரும் போகணும், தொண்டர்கள் அதில் பங்கேற்பாங்க, நாங்கள் பண்ணல, எங்களுக்காக ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, நாங்கள் பங்கேற்போம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏறத்தாழ தமிழ்நாட்டில் அவர்களோட கூட்டணியில் இருந்த காங்கிரஸ்ல இருந்து எதிர்க்கட்சியாக இருக்க திமுக வரைக்கும் வந்து பதவி பிரமாணம் பண்றதுக்கு அழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தப்போ தாவேகா அது தொடர்பாக எந்த நிலைப்பாடும் எடுக்கல. அப்போ அவங்க முன்பு இருந்தே ஒரு சுமூகமான ஒரு இணக்கமான ஒரு போக்கை கடைபிடிக்கணும் அப்படின்றதான் இருந்தது. ரெண்டாவது அதே நீட்சியாக தான் வந்து நம்ம தேசிய கீதமாட்டும் அல்லது தமிழ் தாய் வாழ்த்து கவர்னர் நிகழ்ச்சிகள்லாம் வந்து தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல இது பண்ண முடியாது. அவங்க வந்து நேஷனல் ஆந்தம் தான் வந்து முதல்ல ப்ரையாரிட்டி கொடுக்கணுன்றதுனால அங்க இருக்க நிகழ்ச்சிகள்லாம் அப்படிதான் பின்பற்றப்பட்டுச்சு. இதுவே அசம்பிளியில் நடக்கும்போது தமிழ் தாய் வாழ்த்து இருக்கும் அப்படின்னாங்க. இப்போ அங்க என்ன முரண் வருதுன்னா, இங்க பின்பற்றப்படுற மரபு வந்து தமிழ் தாய் வாழ்த்து முதலாவதாகும், இறுதியாக வந்து தேசிய கீதமும் பாடும். அப்போ ஆனா ஆளுநர் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் அவர் என்ன வைக்கிறாருன்னா, எனக்கு தேசிய கீதம் இசைக்கணும் அப்படின்றாரு. அப்ப இதுல எது முன்னுரிமை? அப்போ அவருக்கு நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி தேசிய கீதமும் வேணும் அப்படின்றப்போ ரெண்டுமே பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க முதல்ல தமிழ் தாய் வாழ்த்தை இது பண்றாங்க. ரெண்டாவதாக தேசிய கீதம் இருக்கு. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு ஆஸ் யூசுவல் இருக்க மரபுப்படி தேசிய கீதம் பாடப்படுது. அப்ப 2 முறை இசைக்கிறதுல எதுவும் தவறு இல்லையே. மரபுப்படி தொடக்கத்துல தமிழ் தாய் வாழ்த்தும் இறுதியில வந்து தேசிய கீதம் இசைக்கப்படணும். ஆளுநர் அவர்கள் எனக்கு உரை தொடங்குறதுக்கு முன்னாடியும் வேணும் அப்படின்னு அவரு புரோட்டோகால் அவர் கேட்கிறாரு. அப்படி ஒரு ஜிஓ இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அதையும் செய்ய தவறு இல்லையே அப்படின்னு அவங்க முன்னெடுக்கிறாங்க. இணக்கமான போக்கை கடைபிடிக்கணும் அப்படின்றதுதான் தாவேக நிலைப்பாடா இருக்கு. இது ஒன்றிய அரசு தொடர்பாக இன்று ஆளுநர் உரையில், அதாவது அமைச்சரவை தயாரித்து கொடுக்கப்பட்ட ஆளுநர் உரையில
பல்வேறு விஷயங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு கட்சியாக அவங்க கிளாரிட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாம இருந்த பல விஷயங்களுக்கு இந்த கொள்கை குறிப்பேடுல கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒன்றிய அரசிடம் முரண்படாம இருந்தது, இதுவரை எதுவும் முரண்படாம இருந்த விஷயங்களை வந்து அவங்க இதுல கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. இல்ல இதெல்லாம் நாங்க முரண்படுறோம், மும்மொழி கொள்கையாகட்டும் அல்லது புதிய தேசிய கல்விக் கொள்கையாகட்டும் இதெல்லாம் முரண்படுறோம் அப்படின்னு இருக்காங்க. இங்க என்ன கேள்வி எழுது அப்படின்னா, தாவேக்கா இதை வந்து இணக்கமான சொல்லை கடைபிடிக்கணும்ன்றதுல பிரச்சனை கிடையாது. ஒருவேளை ஆனா இதுல வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில, திமுக ஆட்சியில இதே மாதிரியான இன்னும் இதுல வந்து நிறைய முரண்பாடுகள் இருந்ததுதான். ஆளுநர்களுக்கும் அரசுக்கும் முரண்பாடு இருந்ததுதான். இதுல எங்க டிஃபரன்ஷியேட் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, அந்த உரையை சில நேரங்களில் வாசிச்சப்போ கூட ஆளுநர் அவர்கள் பெரியார் அவர்கள் பெயரை வந்து விட்டுருக்காரு, சமூக நீதின்ற வார்த்தையை விட்டுருக்காரு, திராவிட மாடல் அரசுன்ற வார்த்தையை விட்டுருக்காரு, கட்சிகளின் பெயர், இந்த வார்த்தையெல்லாம் ஒமிட் பண்ணி வாசிச்சிருக்காரு. ஸோ அப்போ ஒமிஷன்ஸ் அதில் இருந்திருக்கு. அவர் ஒரு முறை 2 முறை வாசிச்சப்போ கூட 3 முறை வாசிக்கல கடைசியா. அதுக்கு முந்தின முறை வாசிச்சப்போ கூட சில வார்த்தைகள் வந்து விடுபட்டு இருந்திருக்கு. வாசிக்கப்பட்ட உரையிலேயுமே பெரியார் என்ற பெயர் இருந்தது. ஆனா இப்போதைய ஆளுநர் அதை உச்சரிக்கும் போது கடந்த கால ஆளுநர் அப்ப தனிப்பட்ட விரோதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரிதல் நம்ம இதுல ரெண்டு விஷயம் வந்து ஒரு டார்க் சைடா இருக்கு. ஒண்ணு வந்து இது வந்து திமுக இருக்காங்க, திமுக கொஞ்சம் விகரசாக மாநில சுயாட்சி பேசும், அதுக்காக இந்த கொள்கை குறிப்பேடுல மாநில சுயாட்சி காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்கன்ற அர்த்தம் கிடையாது. இதுலயும் வந்து திமுக ஈக்குவலாக ஸ்டேட் ரைட்ஸ் பேசியிருக்காங்க, ஸ்டேட் ஆட்டோனமி பேசியிருக்காங்க, மாநில சுயாட்சிக்கு எந்த இடத்துலயும் இதுலயும் காம்ப்ரமைஸ் பண்ணல. ஆனா அது திமுக வைக்கும்போது இது ஆண்டாண்டு காலமாக இவர்கள் வந்து தீவிரமா எதிர்க்கிறார்கள் அப்படின்னு திமுக மீது இருந்த வன்மத்தின் காரணமாக முன்னாள் ஆளுநர் அவர்கள் அதை வாசிக்கவில்லையா அப்படின்ற கேள்வி. ஆளுநர் அவர்கள் வந்து மத்திய அரசின் பிரதிநிதியாக தான் இங்க நியமிக்கப்படுறாங்க, இது ஒரு நியமன இதுதான். அப்போ முந்தைய ஆளுநர் திமுக அரசியல வாசிக்கல, அப்போ இன்றைய ஆளுநர் வந்து எல்லாரின் பெயரும் வந்து அவருக்கு உச்சரிக்க கஷ்டமாக இருந்தா கூட அதை வந்து வாசிக்கிறார் அப்படின்றப்போ அங்கதான் வந்து அந்த சந்தேகம் எழுக்குது அப்படின்ற. சரி, நம்ம பேசலாம். திரு அக்னீஸ்வரன், தாவேகா தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட போது மாநிலத்திற்கு ஆளுநரே தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதே ஆளுநர்களுக்காக தாவேக்கா வளைந்து கொடுத்திருக்கிறதோ, தேசிய கீதம் முதலில் பாடப்பட்டிருக்கிறது, தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து எப்போதும் மரபுப்படி இறுதியில் பாட வேண்டியது இன்று 2வதாக பாடப்பட்டிருக்கிறது. 2வது முறையும் மீண்டும் ஒரு முறை பாடப்பட்டிருக்கிறது. ஆளுநருக்காகவா மத்திய அரசுக்காகவா, யாருக்காக வளைந்து கொடுக்கிறார்கள் தாவேக்கா அப்படின்ற கேள்வி எதிர்க்கட்சிகள் மத்தியில் ரொம்ப அழுத்தமா முன்வைக்கிறாங்க. இந்த கேள்வி சரிதானா? சரியா தவறா அப்படின்னு தெரியல. ஆனால் அரசியலை சந்தர்ப்பங்களின் விளையாட்டு அப்படின்னு நான் பார்க்குறவன். தனக்கு லாபம் வரும், ஆட்சி அதிகாரம் கிடைக்கும் என்றால் கொள்கையாவது கோட்பாடாவது தூக்கி போடு, நாம வெற்றி பெற்றிருக்கிறோமா, நம்மளை மக்கள் நம்பி விட்டார்களா, அவ்வளவுதான். பழசு தூக்கி பழையன கழிதலும் புது போய் இப்படிதான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அது அரசியலும் அது இன்றைக்கு பிரதிபலிப்பதாக. நம்பிக்கை இழந்துட மாட்டாங்களா? இதுல என்ன நம்பிக்கை இழக்கிறது? நம்பிக்கை இழக்கிறது அப்படின்னா அந்த கடனை குறைக்கிறதுக்கு என்ன வழின்னு நம்ம பார்க்கணும். அப்போ தமிழ்நாட்டில் நாம 5 லட்சம் கோடி நாம ஏறத்தாழ நாம வந்து நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்றோம். அதுல 3 லட்சம் கோடி வந்து நமக்கு வருவாய். அப்ப அந்த 3 லட்சம் கோடியில நாம யாருக்கு அதிகமா கொடுக்கிறோம்? அரசு ஊழியர்களுக்கு, மற்றவர்களுக்கு, இப்படிலாம் பார்க்கிறோம். அதுல எது அதிக வருவாயை கொடுக்குது? தமிழ்நாட்டில் 52,000 கோடி மதுபானத்தில் இருந்து. அப்ப அதை குறைப்பதற்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதுல ஏதாவது திட்டப்பாடுகள் உண்டா? ஆளுநர் உரையில் பார்த்தீங்களா? இல்லைங்க. ஆகவே இங்க நாம வந்து கடந்த 4 வருஷமா திரு ஐயா RN ரவி அவர்கள் வாசிக்காம விட்டுட்டு போனதை ஒரு எழுத்து கூட விடாம ஐயா RV கார்லேக்கர் வாசித்திருக்கிறாருன்னு நான் பார்க்கிறேன். என்ன காரணமாவும் இருக்கும்? ஒரு காரணமும் இல்ல. தாவேகா வளர்வதே பாஜகவினுடைய பின்னியூக்கமோ? இதுல என்ன மறைச்சு கரைச்செல்லாம் பேசுறீங்க? ஆகவே இது வந்து சிகப்பு கம்பளம் விரித்து, நாங்கள் உங்கள் ஆசி எங்களுக்கு தேவை, எங்கள் ஆதரவு உங்களுக்கு கட்டாயம் தேவை, ஆகவே நமக்குள் ஏன் இந்த முரண்பாடு? திமுகவும் அதிமுகவும் எங்களிடம் சண்டித்தனம் பிடித்தது, எதிர்த்தது, சித்தாந்தம் பேசியது. ஆக அவர்கள் எல்லாம் நாங்கள் இடது கையில் தள்ளி விட்டு விட்டோம். அக்னீஸ்வரனுடைய வாதம் ரொம்ப முரணா இருக்கே. ஒரு மாநில அரசு கொடுக்கக்கூடிய அறிக்கையை ஆளுநர் படிக்கிறார், இதற்கும் ஒரு கூட்டணிக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கு முன்னாடி உள்ளவர் ஏன் படிக்கவில்லை? 4 வருஷம் ஏன் படிக்காதது? அப்ப அந்த ஆளுநர் உரையே முரணா இருக்கிறத தமிழ்நாட்டில் யாரும் கேட்டீங்களா? ஆக ஆளுநர் உரை முடிவு சரி. இன்னொரு பாருங்க, அக்னீஸ்வரனுடைய பேச்சு முரணா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் சட்ட மரபு இருக்குல்ல, சட்டமன்ற மரபு இருக்குல்ல. நீங்க முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடிய உடனே தேசிய கீதம் பாடுவீங்களா? சரி, இது முரணா? இல்ல. சரி, ரைட், விடுங்க. இல்ல, ஆளுநர் சொல்லிட்டாருங்க,
அதனால புரோட்டோகால் படி நாங்க தடவை பாடிட்டோம். அது ஆளுநர் சொல்லவில்லை. உள்துறை அமைச்சகம் சொன்ன அறிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இரண்டாவதாக தேசிய கீதம் பாடப்படுது. இரண்டாவது முடியும் போது தேசிய கீதம் பாடுறீங்கல்ல, அது மரபு. முடியும் போது பாடுறீங்கல்ல, அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு தமிழ் தாய் வாழ்த்த பாடிட்டுல மாறி இருக்கணும். அது தமிழ்நாட்டு மரபு தானே. நிகழ்ச்சி தொடங்கும் போதுதான் தமிழ் தாய் வாழ்த்து, முடியும் போது தேசிய கீதம், அதானே மரபு. அப்ப முடியும் போது ஏன் தமிழ் தாய் பாடு, ஆரம்பிக்கும் போது ஏன் தேசிய கீதம் போடுனீங்க? ஆகவே இங்கு இது ஒன்று. இன்னொரு விஷயம் இவங்களுடைய இது பாருங்களேன், இந்த 2 ஆண்டு கால ஆட்சியில இந்த 2 வருஷ கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்திருக்கிறது. உண்மையிலேயே சாதனை தான், அதுல மாற்றம் ஒன்றும் இல்லை. ஆனா 75 வருஷமா இருந்த ஆட்சி செஞ்ச கட்சிகள் சாதனை போறா, அது எங்க சாதனை? 69% இடஒதுக்கீடு அம்மா ஜெயலலிதா கொண்டு வந்தது. எவ்வளவு அரசு திட்டத்தை மத்திய அரசு ஐயா SCS கொண்டு வந்து இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சகத்திட்ட பேசி கேபினட் செக்ரட்டரி எல்லாரும் கையெழுத்து போட்டு அன்றைக்கு ஐயா PV நரசிம்மராவ் இந்திய நாட்டினுடைய நம்முடைய பிரதமராக இருந்த போது அதை கொண்டு போய் பாதுகாப்பாக வைத்தார்கள். நம்மை விட 72% கர்நாடகாவில் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு அது இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் அதுக்கும் தாவேகா தான் பொறுப்பா? தாவேகா இன்னைக்கு அக்னீஸ்வரன் தவறா கன்வே ஆகிடக்கூடாது. என்னட்டு அந்த அறிக்கை இருக்கு. எந்த இடத்துல தாவேகா 69% உரிமை கோரினார்கள்? 69% இடஒதுக்கீடு நடைமுறை பாதுகாக்கப்படும் தானே சொல்றாங்க. எங்களுடைய அரசிலும் பாதுகாக்கப்படும் சொல்றாங்க. இல்ல எங்களுடைய அரசிலும் பாதுகாக்கப்படும். உரிமை கோரல்ன்றது எந்த இடத்துல வரும்? 75 வருஷமா பாதுகாக்காதது இந்த 2 வருஷத்துல பாதுகாத்துருமா? ஆக அந்த பேரை அவர்கள் செய்ததையும் நாங்கள் தான் என்று சொல்லுவது இது என்ன அரசியல் கேட்கிறேன்? இதுதான் மேற்தட்டு அரசியல், இதுதான் MNC அரசியல். நான் கேட்கிறேன், மேகதாது பிரச்சனையை பத்தி இன்னைக்கு நாங்கள் உரிமையை பேசி தருவோம். இந்திய நாட்டினுடைய டெல்லிக்கு போனார்ல, அப்ப திரு ராகுல் காந்தியை பார்த்தாங்கல்ல, தமிழ்நாடு முதலமைச்சர் அதை பத்தி கேட்டாரா? நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனார்ல, பிரதமர்கிட்ட போய் சொன்னாரா? சரி, இங்க மங்களூருக்கு கோயிலுக்கு போனார்ல, கர்நாடகா முதலமைச்சரை பார்த்து சொன்னாரா? கர்நாடக முதலமைச்சர் ஊர்ல இல்ல, ஏன்னா அன்னைக்கு ஊர்ல இருந்திருக்க மாட்டார். ஏன்னா கர்நாடகால இல்ல, வேற எங்க போயிட்டாரு அவரு? டெல்லியில இருந்தாரு. டெல்லிக்கு போனப்பயாவது நீங்க பிரதமரை பாத்தீங்களா? இல்ல. ஆகவே நமக்கு தேவையானதை சார் நாம் இப்ப என்ன தெரியுமா கேட்கிறோம்? ஒன்றும் கிடையாது, ஒரு புதிய ஆட்சி, ஒரு புதிய பரிமாணம். தமிழ்நாட்டில் நாங்கள் எதை செய்யணுமோ அதை செய்ய வரும், எங்கள் திட்டங்கள் இது அப்படின்னு சொல்லியிருந்தால் உண்மையிலேயே அது பாராட்டுதற்குரியது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு அதை நாளைக்கே செய்யுங்கன்னு யாரும் சொல்லலைங்க. சரி, தமிழ்நாட்டில் 3671 ஓராசிரியர் பள்ளிகள் இருக்கிறது. அதுல 95,000 பேர் மாணவர்கள் படிக்கின்றார்கள். அதற்கு இந்த 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் என்ன திட்டமிடுவோம்? அந்த மாதிரி ஒவ்வொன்றாக அவர்கள் திட்டமிட்டால் அது பாசன பரப்பு. இதுக்கு முந்தைய ஆட்சி இதுவரைக்கும் 75 வருஷ காலத்தில் இவ்வளவு இருந்தது. இனி வரும் காலங்களில் நாங்கள் இந்த பாசன இது பண்றத உற்பத்தியை அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த திட்டங்கள் எல்லாம் வந்திருக்குமேயானால் அது பாராட்ட வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் பார்க்கிறேன். பேசலாம். திரு நந்தகுமார், இன்று தாவேகா வழங்கிய உரையை ஆளுநர் வாசித்தது வாசிக்காமல் இருந்திருந்தால் இருப்பதை விட மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகவும் கேள்வியாகவும் மாற்றப்பட்டிருக்கிறது அரசியல் களத்தில். 4 வருடங்களாக வாசிக்கப்படாத உரை ஏன் இப்போது வாசிக்கப்பட்டது? கடந்த ஆட்சி காலங்களில் செய்யப்பட்ட திட்டங்களை எல்லாம் தாவேகா தனக்குரியதாக மாற்றிக்கொள்கிறது என்ற பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது இந்த களத்தில். எப்படி பார்க்கிறீங்க நந்தகுமார், முதற்கட்ட பார்வை? தமிழக அரசினுடைய உரையை படிச்சிருக்கிறது. தமிழக அரசாங்கத்துல ஒரு நல்ல மாற்றம் தான் இது. இது ஏமாற்றம் இல்லை. ஏன்னா இதுக்கு முந்தைய ஆட்சி கடைசியா நீங்க எப்ப ஆளுநர் உரை படிச்சாங்க ஞாபகம் இருக்கா யோகேஸ்வரன்? 23 நினைக்கிறேன். சரியா 2022 படிச்சாங்க. ஓகே. 2022 யோகேஸ்வரன், 2022. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அளவுக்கு ஒரு தமிழக அரசாங்கத்துக்கும் அந்த மாநிலத்தினுடைய எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டா இருக்கக்கூடிய கவர்னருக்கும் முட்டல் போக்கு, மோதல் போக்கு இருந்துச்சுங்கிறத பாருங்க. இன்னைக்கு அதே ஆளுநர் ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேகா அரசாங்கத்துல எதிர்கட்சி தலைவரே சொல்றாரு, புல் ஸ்டாப் கமா இல்லாம படிக்கிறாருன்னு. இதுதான ஒரு ஆட்சியாளருடைய ஆளுமை. காப்பி பேஸ்ட் அறிக்கையின் கூட தான் எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. அப்படி காப்பி பேஸ்ட் அறிக்கையா இருக்கிற மாதிரி இருந்தா ஏன் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இன்னைக்கு பேட்டியை கொடுத்தாரு இல்லையா லீடர் ஆஃப் அப்போசிஷன்
ஒரு மாசத்துல 175 போக்சோ வந்துருச்சு, 75 கொலைகள் நடந்துருச்சு, ஏதோ ஒரு பட்டியல் விட்டார்ல. அப்போ உங்களுடைய டாக்குமெண்டா இருந்தா உங்க டாக்குமெண்ட்டை நீங்க ஆட்சியில இருக்கும்போது ஒரு முதல் கவர்னர் வந்து படிக்கவே இல்லைங்களே. அப்போ நீங்க இன்னைக்கு வந்து என்ன வந்து நீங்க இன்னைக்கு தாவேகா அதை நிறைவேற்றிருக்காங்கல்ல. இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் உண்டான உறவுங்கிறது வேற, தமிழக அரசாங்கத்துக்கும் ஆளுநருக்கும் உண்டான உறவுங்கிறது வேற, தாவேகாக்கும் பாரதிய ஜனதாவுக்கு உண்டான உறவுங்கிறது வேற. அப்ப இன்னைக்கு எதிர்கட்சிக்காரங்க இல்ல தாவேகாவை விமர்சனம் பண்றணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய மாநில அரசாங்கத்தினுடைய உறவும் தாவேகாவினுடைய பாரதிய ஜனதாவினுடைய உறவும் ஒண்ணுன்னு நினைச்சு பேசுறாங்களோ அவங்களுடைய அறியாமையை நம்ம எப்படி பாக்குறது? அப்ப இன்னைக்கு வந்து ஒரு பாராட்டுறதுக்கு மனம் இல்ல. இன்னைக்கு அவங்கனால செய்ய முடியாததை இன்னைக்கு புது அரசாங்கம் செஞ்சுச்சேங்கிறத ஜீரணிக்க முடியல. அப்ப இப்ப கூட அக்னீஸ்வரன் வந்து அந்த மரபை பேசினாரு. முன்னாடி எல்லா இடத்துலயுமே கூட மரபு பேசுறாங்க. என்னுடைய கேள்வி, தமிழக சட்டசபையில தமிழ்தாய் வாழ்த்து என்னையிலிருந்து பாடுது? சட்டசபையில முதல்ல இருந்து பாடிட்டு இருக்கீங்களா? ஜூலை 1991 இருந்து அதிமுக ஆட்சியில இருந்து தான் அது பாடப்படுது. அதுக்கு முன்னாடி அப்ப அந்த மரபு இருந்துச்சா தமிழக சட்டசபையில? இல்ல, இப்ப சமீப காலமா இருக்கக்கூடிய மரபை தாவேகா அரசு மாற்றுகிறது தான் அந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. சமீப காலமா அப்படியான மரபுகள் தான் பின்பற்றப்படுகிறது. அந்த மரபை ஏன் தாவேகா அரசு மாற்ற வேண்டும்? இறுதியில பாட வேண்டிய தேசிய கீதம் ஏன் இரண்டாவதாக பாட வேண்டும்? ஏன் இதே சட்டமன்றத்தில் 2 முறை பாட வேண்டும் என்பதுதான் எதிர்க்கட்சிகளுடைய கேள்வியா இருக்கு. மாற்றத்துக்கு உட்பட்டதுதான் யோகேஸ்வரன். நான் அதனாலதான் கேட்டேன், 1991 தமிழக சட்டசபை பில்டிங்கை கட்டி முதல் தடவை வந்து தமிழக சட்டசபை அமர்வு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டு இருந்தீங்களா? அதிமுக அதை கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே பாடப்படாத மரபை உடைச்சு பாடக்கூடிய மரபை கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம கேட்டு ஜனகணமன நம்மளுடைய தேசிய கீதம் என்ன சினிமால வரக்கூடிய டப்பாங்குத்து பாட்டா சட்டசபையில பாடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இது என்ன பங்களாதேஷனுடைய தேசிய பாடலா இல்ல பாகிஸ்தானுடைய தேசிய பாடலா? என்னங்க, இந்தியாவுடைய தேசிய கீதத்தை இந்திய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டசபையில பாடுறதுக்கு என்னங்க உங்களுக்கு கூச்சம்? என்ன உங்களுக்கு அந்த பாடல நேஷனல் ஆந்தம்னா என்னன்னு தெரியாதா? நீங்க அதை ஏன் சார் 2 தடவை பாடுறீங்க? நம்மளுடைய தமிழ்தாய் வாழ்த்தையும் 2 தடவை பாடுங்க, பாடுங்க, சந்தோஷப்படலாம். அதுக்காக நீங்க ஏன் வந்து ஜனகணமன ஒரு தடவை பாடுறீங்கன்னா என்ன ஜனகணமன சினிமால வரக்கூடிய டப்பாங்குத்து பாட்டா? தேவையில்லாம எதுக்கு அந்த பாட்டை பாடுறீங்கன்னு சொல்றதுக்கு இதெல்லாம் ஒரு அபத்தமான வாதமா இல்லையா இது? சரி, திரு நந்தகுமார், இப்போ நந்தகுமார், இப்போ மரபு யோகேஸ்வரன் இன்னொரு மரபுங்கிறது நம்ம தமிழர் மரபே என்ன, வேட்டி கட்டுறது நம்மளுடைய மரபு. இன்னைக்கு ஸ்டுடியோல இருக்கிற எத்தனை பேர் வேட்டி கட்டிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. அப்ப என்னங்க இது மரபுங்கிறத மாற்றத்துக்கு உள்ளாக்கக்கூடியதுதாங்க மரபு. சரி, புரியுது. இல்ல, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், நான் ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும் திரு நந்தகுமார், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்று சட்டமன்றத்தில் இது ஒரு காப்பி பேஸ்டான அறிக்கையை ஆளுநர் வாசிச்சிருக்கார். திமுக அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்ட அதே அறிக்கைகள் இன்று காப்பி பேஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இது நம்ம சரிபார்க்கக்கூடிய பணிகளையும் ஜெயா பிளஸ் ஈடுபட்ட போது ஒரு 20 அம்சங்களை வந்து தாவேகா காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது வரி கூட மாறாம மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடிந்தது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? முந்தைய அரசுகளுடைய அந்த சாதனைகளை திரு அக்னீஸ்வரன் சொன்னது போல தாவேகாவும் தனக்குரியதாக மாற்றிக்கொள்கிறதோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுதில்லையா? அந்த கேள்விக்கான விடை காப்பி பேஸ்ட்னா முதல்ல என்ன அர்த்தம் யோகேஸ்வரன்? ஏற்கனவே இருக்கக்கூடிய அறிக்கையிலிருந்து அப்படியே எடுத்துக்குவது, அப்படிதான் புரிதல். அப்படியே இருக்கிறதா? கரெக்டா, அப்படியே இருக்கிறது. எங்கயாவது இது வரைக்கும் திமுக ஆட்சி காலத்துல நாங்க வந்து சாதி வாரிய கணக்கெடுப்பு சொல்லியிருக்காங்களா? 46 ஆண்டு கால கோரிக்கைங்க இது தமிழகத்துல. இல்ல, நான் ஒட்டுமொத்தமா குறிப்பிடல. இன்னைக்கு மொத்தம் 57 அம்சங்கள் வந்து ஆளுநர் உரை அப்படின்னா அதுல 20 அம்சங்கள் வந்து திமுக அரசினுடைய முந்தைய உரைகள்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அதுக்கு தான் எனக்கு கேள்வியை குறிப்பிட்டேன்.
அப்ப எப்படிங்க இது காப்பி பேஸ்ட் ஆகும்? அதனாலதான் ஆரம்பத்திலே நான் கேட்டேன், காப்பி பேஸ்ட்னா மீனிங் என்னன்னு கேட்டேன். காப்பி பேஸ்ட்னா அப்படியே ஒரு லெட்டர் மாறாம, ஒரு ஃபுல் ஸ்டாப் மாறாம, கமா மாறாம அப்படியே தூக்கி ஒரு இடத்துல இருக்கிறத இன்னொரு இடத்துல போறதுக்கு பேர் தான் காப்பி பேஸ்ட். அப்ப நீங்க 59 ஐட்டத்துல 20 ஐட்டத்தை படிச்சீங்கன்னா மீதி 39 ஐட்டம் என்ன? அப்ப அதெல்லாம் காப்பி பேஸ்டா? அப்ப உங்களுடைய கேள்வியிலேயே அதுல பதில் இருக்கு யோகேஸ்வரன். சரி. அப்போ இன்னைக்கு எதிர்கட்சிக்காரங்களுக்கு தாவேகா காரணங்களுடைய வெற்றியை ஜீரணிக்க முடியல, தங்களுடைய தோல்வியை தாங்கிக்க முடியல, அதுக்காக ஏதாவது ஒண்ணு ஒரு சாதமே இல்லாத விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி. அப்போ இன்னைக்கு இத்தனை காலமாக இன்னைக்கு எத்தனை வந்திருக்கு, எவ்வளவு தூரம் ஊழல் நடந்துகிட்டு இருக்கு, எவ்வளவு தூரம் லஞ்ச லாவல்யங்கள் இருக்கு, எத்தனை இடத்துல லீக்கேஜஸ் இருக்கு. இந்த லீக்கேஜஸ் எல்லாம் இன்னைக்கு ஆளுநர் உரையில இருக்கு. ரொம்ப முக்கியம் இது. சரி, நம்ம பேசலாம். இதையே ஆதாரமா வச்சு அந்த ஊழல்ல ஈடுபட்டக்கூடிய அத்தனை பேருக்கு மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப பல பேர் சொன்னாங்க. நான் வரேன் நந்தகுமார், நான் பிரேக் அப்புறம் வரேன், நான் உங்ககிட்டே வரேன், ஒரு பிரேக் அப்புறம் வரேன். சுருக்கமா, ரொம்ப சுருக்கமா. இல்ல, இப்ப வாக்குறுதியில கொடுத்த எல்லாத்தையும் படிக்கிறதுனா 10 நாள் அவர் கவர்னர் வந்து அங்க உரையாற்றணும். இங்க வந்து அதுக்காக தான் அவர் ஒரு லைன்ல என்ன பண்றாருன்னா, அவங்க வெற்றி தமிழகம்னு சொல்லிட்டு ஒரு விஷன் டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து அதை 10 ஹெட்டிங்ல பிரிச்சிருக்காங்க. அந்த 10 ஹெட்டிங்ல பிரிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா அதை செயல்படுத்த போறாங்க அப்படிங்கறத தெளிவா சொல்றாரு அதுல. சரி, ஓகே. அந்த இடத்துல கூட வந்து நம்ம பேசலாம். நந்தகுமார், நீங்க சொன்ன மாதிரியே ஏற்கனவே நிதிநிலையை சரி பண்ணதுக்கு அப்புறம் வாக்குறுதிகள் பூராமே ஒன்னொன்னா நிறைவேற்றப்பட்டு நீங்களே அந்த சொல்லிட்டு காமிச்சீங்க. சரி, திரு ஷோமு, இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்தே மாதரம், தேசிய கீதம், இது வாசிக்கப்படக்கூடிய விவாதம், பாடப்படக்கூடிய விவாதங்கள் தான் ரொம்ப அரசியலில் ஒரு பேசக்கூடிய விதமாக மாறி இருக்கு. திரு நந்தகுமார் சொல்லக்கூடியதும் ஏற்புடையதானே. நாங்கள் ஒன்றும் பாகிஸ்தானையோ வங்கதேசத்தை சேர்ந்த பாடலையோ பாடவில்லை. இந்திய நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாடலை பாடுவதில் தாவேகா அரசின் மீது அப்படி என்ன உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு கேட்கிறார். சரியா தானே இருக்கு அந்த கேள்வியும் கூட. என்ன சொல்ல போனால் ஒரு 4 முழுக்க கூட வந்தே மாதரம் பாடிக்கிட்டே இருக்கலாம், அதோடய முடிச்சிடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அது இந்திய தேசிய கீதம் தான், ஜனகணமன இந்திய தேசிய கீதம் தான். வேற எதுக்கு பேசிக்கிட்டு எல்லாரும் வந்து உட்கார சொல்லிட்டு அப்படியே இது பண்ணி நின்றுட்டே இருங்க, ஒரு 10 மணி நேரம் ஒரு 100 தடவை அதை பாட விடுவோம்னு சொல்லி பாடிக்கிட்டே இருக்கலாம். அதனால அது ஒரு விஷயமா நான் பேச விரும்பல. சரி, ரைட். அது புரிதல் இல்லைன்னா இல்லை தான். அதை நம்ம தேவையான விஷயங்கள், உருப்படியான ஒரு விஷயங்கள் நான் சொல்ல வர்றது என்னன்னா, சில சட்டங்களை, எளிமையான சட்டங்களை இவங்க நிறைவேற்றலாம், நிதி தேவையில்லாமலேயே நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு வேலையை சொன்னோம்ல, அந்த மாதிரி இந்த தை 1 தேதி தான் வந்து தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திமுக வந்து ஆட்சிக்கு வந்தால் செய்கிறோன்னு சொன்னாங்க. 5 வருஷத்தில் செய்யலை. இவரும் இந்த திராவிடர் கொள்கையோடு தான் இருக்காங்க, திராவிட இயக்க கொள்கையோடு தான் இருக்கிறாரு. இதுக்கு செலவு இல்லை, அதை செய்யலாம். அடுத்தது வந்து என்னென்னா, இந்த ராஜராஜனுடைய பிறந்தநாளை ஐப்பசி மாதம் சதய விழான்னு கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் மு.க. ஸ்டாலின் வந்து ராஜேந்திரனுடைய பிறந்தநாளை வந்து ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் கொண்டாடுறாரு. இது ரெண்டுத்தையும் திருவள்ளுவர் ஆண்டுபடி மாற்றணும். அதை வந்து இவர் நினைச்சாருன்னா செய்யலை. ஏன்னா அதுக்கான ஒரு நுணுக்கங்களும் அந்த ஐடியாவும் இவருக்கு இருக்கிறதாக பார்க்குறேன் நான். ஒன்று. அடுத்தது திருவள்ளுவர் சிலத்துக்கு இஷ்டத்துக்கு காவி மாத்துறாங்கல்ல, அந்த மாதிரி மாத்தினால் தண்டனைன்னு கொண்டு வரணும், ஒரு சட்டமன்றத்தில் கொண்டு வரணும். ஏன்னா அதுக்கான உரிமை மாநில அரசுக்கு உண்டு. விஜய் நினைச்சா செய்யலாம். ஆளுநர் தண்டிக்க முடியுமா? அடிக்கடி ஆளுநருடைய இல்லத்துல தான் அது போல இல்ல, இப்ப சட்டப்படி தானே அவர் செயல்படுறாரு. நீங்க சட்டமாக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு செயல்பட வேண்டியதுதான் ஒண்ணு. ஏன்னா எனக்கு வந்து விஜய் மேல பலவித சந்தேகங்களும் இது எனக்கு இருந்தது, நிறைய நம்ம இங்கேயே விமர்சிச்சிருக்கிறோம். ஆனா இன்றைய ஒரு ஆளுநர் உரையில பார்க்கும்போது சில குறைகள் இருக்கலாம், அதை தாண்டியும் ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அளவுல இருக்கு. இதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதுக்கு ஒரு உதாரணமே சொல்றேன். உடனே வந்து ஆர்எஸ்எஸ் அந்த மைண்ட் உள்ளவங்கலாம் வருவாங்க, அது எப்படின்னு. உத்தரப்பிரதேசத்தில் ஜான்சி மாவட்டத்தில் வந்து தீனதயாள் உபாத்தியான்னு ஆர்எஸ்எஸ் காரங்களாக கொண்டாடக்கூடியவர். அவருக்கு காவி நிறத்தில் தான் அந்த சிலைக்கு வைப்பாங்க அந்த கலரை, அதை பச்சை நிறத்தில் போட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு வழக்கு போட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாடு அரசு முத்திரை வந்து திருவள்ளிபுத்தூர் கோபுரம் சின்ன இருக்குல்ல, அதை மாற்ற முடியுமா? இல்லை வந்து ஒன்றிய அரசு வச்சிருக்குதுல்ல இந்த சிங்கம் மாதிரி வச்சுக்கிட்டு அசோக சக்கரம், அதை மாற்றினீங்கன்னா சட்டப்படி தண்டனை. அந்த மாதிரி இதை கொண்டு வரணும். ஏன்னா இது 1959 KR வேணுகோபால் அவர் தான் அதை வந்து இந்த உருவத்தை வரைஞ்சது, திருவள்ளுவரை. அதுக்கப்புறம் அண்ணாட்டை கொடுத்து அண்ணா வெளியிடுறாரு. இது சம்பந்தமான தமிழ்நாடு அரசு ஆணையே இருக்குது. வெள்ளை நிற ஆடை தான் இருக்கணும். அரசு அலுவலகத்திலையும் பள்ளிக்கூடங்கள்லையும்
திருவள்ளுவர் ஆணையை ஜாதி மத பேதம் இல்லாமல் இப்படிதான் வைக்கணும்னு அரசு ஆணையே இருக்கு. ஆனா அரசு ஆணைங்கிறது தண்டனைக்குரிய ஒரு விஷயமா போகாது. ஆனா இது ஒரு தண்டனைக்குரிய விஷயமா நீங்க கலரை மாத்தினீங்கன்னா, தீனதயாள் உபாத்தியா அவருக்கு பச்சை கலர் பூசினா கோவம் வருதுல, வழக்கு போடுறீங்கல்ல காவி வேணாண்டு. அப்ப இதுக்கு எப்படி நீங்க இத்தனை வருஷமா இருக்கிறத மாத்தலாம்? அதெல்லாம் செய்ய முடியுமா? ஏற்கனவே ஆளுநரோட இணக்கமா செல்றார், மத்திய அரசு கூட இணக்கமாக செல்கிறார் விஜய் அப்படின்றாங்க. அந்த சட்டத்துல ஆளுநரை பிடித்து போடுங்கலாம் இருக்க போறது இல்ல. இதை வெள்ளை கலரை யாரு மாத்தினாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களோ காவி நிறத்தை திருவள்ளுவருக்கு மாற்றவில்லை. அதை மாற்றக்கூடிய செய்திகள் வரும்போது யாரால் செய்யப்படுகிறது அப்படின்றதை நம்ம உணர்ந்து அது விஜய் செய்ய முடியுமான்ற ஒரு கேள்வி எழுதல. அது வாதத்துக்கு பேசலாம், அது நிதர்சனமா உண்மையா இல்ல? விஜய் நினைத்தால் இதற்கு முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நான் நம்புறேன். சரி, அவரால் அது முடியும். இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும், இவர்கிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கு. இவர் சொன்னா பெண்கள் முக்கியமா கேட்கறதாக ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அதன் அடிப்படையில் எம்மாதிரி நிதி நிலைமெல்லாம் மோசமா இருக்குதாயி, அதனால இலவசங்கள்லாம் எதிர்பார்க்காதீங்க. முக்கியமா எல்லா இலவசமும் சொல்லல, இந்த மாசம் 1000 2000 2500 வாங்குறத எதிர்பார்க்காதீங்க. அதுக்கு பதிலாக அண்ணன் இந்த பணத்தை சேர்த்து வச்சு வருஷம் மாசமே ஒரு 2 கோடி குடும்பம்னா 2000 கோடி நான் விவசாயிகளுக்கு சூரிய மின் திட்டம் செஞ்சு தரேன் தாய், நீங்க அதை கோச்சிக்காதீங்கன்னு ஒரு அறிக்கை விட்டாங்கன்னா அவங்க தங்கச்சிலாம் கேட்பாங்க. கூடுதலா கொடுப்பீங்கன்னு பார்த்தா இருக்கிறதையும் கேட்குறீங்க. ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் சொல்றேன். இதை செஞ்சாருன்னா நல்லா இருக்கும். பார்ப்போம் அண்ணன் விஜய் செய்கிறாரான்னு பார்ப்போம். சரி, திரு அக்னீஸ்வரன், இப்போ தாவேகா தேர்தல் வாக்குறுதிகள் அளித்த திட்டங்களை எல்லாம் எப்போது செயல்படுத்த போகிறார்கள் அப்படின்றது வெள்ளை அறிக்கை வெளியிட்ட போதே ஒரு கேள்வியாக எழுந்து விட்டது. ஆனால் இன்று ஆளுநருடைய அறிக்கையில் அதற்கு பதிலும் சொல்லிவிட்டார்கள். எப்போது நிதிநிலை மேம்படுகிறதோ அப்போது முதல் திட்டங்கள் தொடங்கப்படும் அப்படின்ட்டாங்க. அப்போ இப்போதைக்கு திட்டங்கள் இல்லை அப்படின்றத தாவேகா ஆளுநர் உரையின் மூலமாக வெளிப்படுத்தி விட்டார்கள்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, நம்ம அவருடைய கவர்ச்சிக்காகத்தானே ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இந்த 6 சிலிண்டரை பார்த்தா ஓட்டு போட்டாங்க. 2500 அவங்களுக்கு ஒரு காசா? விவசாயிகளுக்கு 2 லட்சம் இது பண்றது ஒரு காசா? அது எல்லாரையும் பொதுவா சொல்லிட முடியாது, பலருக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை தமிழ்நாட்டில் ஒருவேளை அக்னீஸ்வரனுக்கு அது தேவைப்படாமல் இருக்கலாம். தேவைப்படக்கூடிய குடும்பங்கள் தமிழ்நாட்டில் ஏராளம் இருக்கலாம் இல்லையா? அவங்களுடைய கேள்வி எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அப்ப அதுக்கெல்லாம் பூர்த்தி செய்ய முடியாதுன்னு விஜய் சொல்றாரு. சொன்ன உடனே யோகேஸ்வரனுக்கு அக்னீஸ்வரனுக்கு தேவைப்படாம இருக்கலாம். தேவைப்படாதா? ஆகவே எல்லாருக்கும் தேவைதான். ஆனால் நம்ம நாட்டில் எவ்வளவு கடன் இருக்குது அப்படிங்கிறத தெரியாமலா 10,65,000 கோடி கடன் சார். திமுக ஆட்சி விட்டு போகிற போது அந்த கடன் கூட தெரியாமலா நாங்க 2500 கொடுப்போம், நாங்க தாய்மாமன் சீர் கொடுப்போம், அண்ணன் சீர் கொடுப்போம், 6 சிலிண்டர் ஹர்மூஸ் தீவுல இவங்களுக்கு மட்டும் அண்டர்குரன் நீர்மூழ்கிக்குள்ள வந்துரும். என்ன சார் இது? ஆகவே சாத்தியப்படக்கூடிய ஒன்றை சார் சாத்தியப்படாத ஒன்றாக நினைச்சிட்டீங்கன்னா அது மக்கள் மீது தானே பொறுப்பு. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாரு? நாங்க 3 படி அரிசி கொடுப்போம். ஆனால் ஆட்சிக்கு வந்தார். காங்கிரஸ் அதை உன்னிப்பாக கேட்டது. நீங்க எப்படி இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி பார்த்தோம்னு சொன்னீங்களா? ஜெயா டிவி நம்ம வெரிஃபை பண்ணிச்சு சொன்னீங்களா? அந்த மாதிரி காங்கிரஸ் வெரிஃபை பண்ணும்போது பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவினால் சென்னை, கோயம்புத்தூர் இதை 2 ஊர்ல தான் கொடுக்க முடிஞ்சு, நாடு முழுக்க கொடுக்க முடியல. அதுதான் இதுதான் அது. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் திரு விஜய் அவர்கள் என்னால செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டாலே எதுவும் செய்ய தேவையில்லை. அப்படிதான் நான் பார்க்கிறேன். அதெல்லாம் இதுல பழைய விஷயம். ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுது, ஏனைய சமூக நீதி கணக்கெடுப்பு, சமூக நீதி கணக்கு. ஓ, ஜாதி வாரி சொல்லக்கூடாதோ? ஆனா ஜாதி வாரியா ஓட்டு மட்டும் நம்ம போட்டுருவோம். அதுதான் இல்ல. அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல சாதிவாரி சங்கங்களை பூரா இனிமேலுக்கு பத்திராபிஷேகம் பதியாம விட்டுருங்க. அப்ப சமூக நீதினு போடுங்க. ஆகவே இந்த ஏமாத்தி வேலைகள் நடைமுறைக்கு ஒத்து வருமான்னு கேட்டா அதை ஆளுநர் என்ன சொல்லுகிறார்? மத்திய அரசு செய்யுங்கிறார். ஆனா மாநில அரசு என்ன செய்யும்? ஏன் தெலுங்கானா மாதிரி எடுக்க மாட்டீங்களா? ஆகவே இந்த சென்சஸ் ஆவது எடுப்பீங்களான்னு கேட்டா தெரியல. ஆகவே எங்களை பொறுத்தளவில் நடிகர் விஜய் அவர்களை கடவுளாக பார்க்கிறார். நீங்க மாத்தி சொல்றீங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களை நடிகர் விஜய், முதலமைச்சர் விஜய், இப்பொழுது முதலமைச்சர் விஜய் அவரை கடவுளாக பார்க்கிறார்கள். இப்ப முதலமைச்சராக கூட பார்க்கலீங்க, கடவுள் அவரு. ஆகவே அவர் ஒரு வார்த்தை சொல்லி, அப்பா அரசாங்கத்துல கவர்மெண்ட்ல காசு இல்ல,
என்ன கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க, நான் எனக்கு 2031 ஒரு வாய்ப்பு கொடுங்க, அப்ப நான் தாய்மாமன் சீரு 6 சிலிண்டர் அப்ப கொண்டு வரேன் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் 2031 234 தொகுதியிலும் திரு விஜய் அவர்களை வெற்றி பெற செய்வார்கள். திரு நந்தகுமார், அக்னீஸ்வரன் பேசியதை நீங்க கேட்டிருப்பீங்க. 2031 தமிழக மக்கள் மீண்டும் முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தால்தான் அறிவித்த ஏற்கனவே திட்டங்களை செயல்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். இன்றைய ஆளுநர் உரையில கூட நிதி நிலைமை சீரடைந்ததற்கு பிறகு திட்டங்கள் தொடங்கப்படும் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. மக்களுடைய எதிர்பார்ப்பு வேறு ஒரு கோணத்தில் இருக்கு. எப்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்த திட்டங்களை தொடங்க போகிறார் என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஆனா சில தினங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்ட வெள்ளை அறிக்கையில லட்சக்கணக்கில் நமக்கு கடன்கள் இருக்கிறது, அந்த கடன்களை முடிப்பதற்கு பல சிக்கல்கள் இருக்கிறது என்று அரசு தெளிவாக சொல்கிறது. எப்படி புரிஞ்சுக்கலாம் அக்னீஸ்வரனுடைய கருத்திலிருந்து? இல்ல, அக்னீஸ்வரன் சொன்னதுல எனக்கு ஒரு உடன்பாடு உண்டு. என்ன காரணம்னா, விஜய் அவர்கள் வந்து அந்த வாக்குறுதி கொடுத்தது தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. அப்ப வந்து இந்த வாக்குறுதிகளை பார்த்து தான் வாக்களிச்சிருப்பாங்களா அப்படின்னா எனக்கும் அது சந்தேகம் தான். அந்த வாக்குறுதிகள் அவ்வளவு வந்து தாவேக்க அள்ளி தெளிச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுல உடன்பாடு உண்டு. ஆனாலும் என்னைய பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில வந்து நான் இந்த மாதிரி மக்களுக்கு இலவசங்களை வாரி வாரி அள்ளி கொடுக்கறதுக்கு எதிரானவர். அதுக்கு பதிலா அந்த மக்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை நீங்க அதிகப்படுத்துங்க. இலவசங்களை கொடுக்காம அந்த பொருட்களை எல்லாம் அவங்களே வந்து சம்பாரிச்சு அவங்களுமே சுயாதான முறையில தன்னுடைய உழைப்புல வாங்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்துறது தான் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமையா இருக்கணுமே ஒழிய நீங்க ஒவ்வொன்றும் கொடுக்கணுங்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அதோட வந்து இன்னைக்கு நம்ம போன தடவை அமர்வுல கூட நான் சொல்லியிருந்தேன் யோகேஸ்வரன் உங்ககிட்ட 10 லட்சம் கோடி கிடையாது, ஆனா இது வந்து ஈவிக்கு ஒரு 2 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டுக்கு 50,000க்கு மேல கடன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்ப நம்ம வெள்ளை அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தெளிவா சொல்லியிருக்காங்க 2,47,000 கோடி ஈபிக்கு கடன், 71,000 கோடி டிரான்ஸ்போர்டேஷன் கார்பரேஷனுக்கு கடன் இருக்குது. அப்ப ஒட்டு மொத்தமா 13,18,000 கோடி ரூபாய் கடன்ல இருக்கும். அப்போ இந்த கடன் வந்ததுக்கு காரணங்கள் என்னன்னு அவங்க வெள்ளை அறிக்கையில கொடுக்கும் போதே நிதி ஆதாரத்தை பெருக்காம கடனை வாங்கி வாங்கி இந்த இலவசங்களை கொடுத்ததாலதான் நம்ம இந்த அளவுக்கு இருக்கிறோம். அப்போ விஜய் அவர்கள் இன்னைக்கு எல்லாத்துலயும் மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடியவரு. அவர்கிட்ட இருந்து பொதுமக்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா, ஊழல் இல்லாத ஆட்சி, லஞ்ச லாவல்யம் இல்லாத ஆட்சி, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உண்டான பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, எல்லாத்துக்கும் உண்டான வேலை வாய்ப்பு. இதுல அவர் போக்கஸ் பண்ணி இதுல பிரதானமான வளர்ச்சியை காமிக்கும் போது இந்த இலவசங்கள் எல்லாம் அவர் கொடுக்கலனா கூட மக்கள் பெரிய அளவுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, இல்ல இந்த விஜய் தாவேகா தலைவராக அறிவித்த வாக்குறுதிகளை எதிர்பார்த்து வாக்களித்தவர்களும் ஏராளமா இருப்பாங்க இல்லையா? இப்ப 1.5 கோடி பேர் வாக்களித்திருக்கிறார்கள் தாவேகாவுக்கு என்றால் அதில் குறைந்தபட்சம் ஒரு 50 லட்சம் மக்களாவது இந்த வாக்குறுதியை பார்த்து வாக்களித்து இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு விஜய் என்ன பதில் சொல்ல போகிறார்? அதான் கேள்வியா இருக்கும். இல்ல, அது கூட எனக்கு ஹையஸ்ட் நம்பரா தான் தெரியுது அந்த 50 லட்சங்கிறதே. பட் அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. சரி, இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, இப்ப இன்னைக்கு வந்து எந்த கட்சிக்குமே நீங்க கொடுத்த வாக்குறுதியை ஏன் 100% நிறைவேற்றலன்னு கேட்கிற தார்மீக உரிமை இன்னைக்கு எந்த கட்சிக்குமே கிடையாது. இப்ப தாவேகா இப்ப செய்யலனா கூட இப்ப திமுக ஆட்சி பண்ணிட்டு போனாங்க, 100% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டா போனாங்க இல்லையே? இல்ல. அப்போ இன்னைக்கு வந்து மக்கள் கிட்ட எடுத்து சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு இலவசங்களை கொடுத்து இருக்கக்கூடிய 13 லட்சம் கடனை 20 லட்சம் 30 லட்சம் கடனா மாத்தக்கூடாது. அப்ப இன்னைக்கு மக்களுக்கு இப்ப அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி வேற யாரு சொன்னாலும் மக்கள் ஏத்துக்கக்கூடிய நிலைமையில இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா விஜய் அவர்கள் இந்த பிரச்சனையை எடுத்து சொன்னாங்கன்னா மக்கள் தெளிவா புரிஞ்சுப்பாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அந்த பொறுப்பை உணர்ந்து மக்கள் கிட்ட எடுத்து சொல்லி மொத்தமா இல்லனா கூட எந்த அளவுக்கு சரி நந்தகுமார் நம்ம பேசலாம். போறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 15,000 ரூபாய் அவங்க பேரண்ட்ஸ்க்கு டிராப் அவுட் ஸ்டாப் பண்றதுக்காக கொடுக்கறாங்க. நேரம் குறைவா இருக்கு நந்தகுமார், சுருக்கமா அதனுடைய நோக்கம் என்னன்னாக்கா இடைநிற்றலை தடுக்கிறதுக்கு. அப்ப அந்த 15,000 ரூபாயை கொடுக்காம அந்த குறிக்கோளான இடைநிற்றலை நிறுத்துறதுக்கு அரசாங்கம் என்னென்ன பண்ணணுமோ
அத பண்ணுனா எங்களுக்கு ஏங்க நீங்க 15,000 ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்குற நீங்களே பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். அதெல்லாம் அரசாங்கம் அதே செய்யறாங்க. மாதிரி சரி டாஸ்மாக் எடுத்துக்கங்க. சரி சரி நந்தகுமார், நான் சுருக்கமா முடிச்சுக்கிறேன். இது ஒரே பாயிண்ட். சுருக்கமா, ரொம்ப சுருக்கமா, நேரம் இல்ல. ஒரே ஒரு கருத்து. இப்ப இன்னைக்கு அவங்க சொன்ன இலவசங்க நிறைவேற்றுறதுக்கு உதாரணத்துக்கு ஒரு 1.5 லட்சம் கோடி வேணும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய டாஸ்மாக் போதை இல்லாத தமிழகம் சொல்றாங்க. அப்ப இந்த டாஸ்மாக் இழுத்து மூடுனா ஒரு 50,000 கோடி ரூபாய் தமிழகத்துக்கு நஷ்டம் வரும். ஆனா இத பெரிய அளவுக்கு மக்கள் வரவேற்று இதுதான் என்னால மீதி இருக்கக்கூடிய 1.5 லட்சம் ரூபாய்க்கு என்னால இலவசத்தை கொடுக்க முடியும் சொன்னாங்கன்னா மக்கள் எல்லாமே இந்த தாவேக்கா அரசாங்கத்துக்கு ராயல் சல்யூட் வச்சு அதை ஏத்துப்பாங்க. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, மாற்றா நீங்க என்ன கொண்டு வரலாம்னா நாம் தமிழர் கட்சியில அந்த கல்லு சொல்லி இருந்தாங்க. அந்த கல்லை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை நீங்க மேம்படுத்த. சரி, தொடர்ந்து பார்க்கலாம் அரசு என்ன நடவடிக்கைகளை எடுக்க போகிறது என்று. நந்தகுமார், நம்ம பேசலாம். சரி, விவசாயிகளுடைய வருமானத்தை பேசலாம். நந்தகுமார், பேசலாம். திரு பிரபாகர் தமிழரசு, ஒரு பக்கம் அரசாங்கம் கடன் தொகை ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் அதிகரிக்கப்பட்டு விட்டது. அப்படின்னா இந்த ஆட்சியில கூடுதலா கடனை அதிகரிக்க கூடாது என்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் இருக்கிறார்கள் என்றதை புரிந்து கொள்ள முடிகிறது. மற்றொரு பக்கம் தாவேகா கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் பல லட்சம் கோடி ரூபாய் நிதி ஆதாரம் தாவேகாவுக்கு தேவைப்படுகிறது. இப்படி ஒரு முரண்பட்ட நேரத்தில் தாவேகா சிக்கி கொண்ட நிலையில அது செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? இல்லை திரு அக்னீஸ்வரன் சொல்வது போலவோ நந்தகுமார் சொல்வது போலவோ முதலமைச்சர் ஒரு தன்னிலை விளக்கத்தை கொடுத்து மக்களை தற்காலிகமாக சமாதானப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல, அப்படிலாம் எந்த அவசியமும் இல்லை சார். எந்த கட்சி வந்தாலும் சரி கடன் வாங்க தான் வேணும். முதல்ல 5ல இருந்ததுன்னா இப்ப 10ல இருக்கு. அடுத்து வரும்பொழுது அவங்க தாவேக்கா ஆட்சியை கம்ப்ளீட் பண்ணும்போது அது 20ல இருக்கும். அதுல கடன்னால இப்போ பர்மிசபிள் லிமிட்ஸ்க்குள்ள தான் இருக்கு. நம்மளோட தமிழ்நாட்டை விட பர்மிசபிள் லிமிட்ஸ் எல்லாம் தாண்டின மாநிலங்கள்லாம் இங்க இருக்கு. இங்க இது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்னா இங்க அப்படிதான் செலவு பண்ண முடியும். இங்க நீங்க போடுற இன்புட்டை நீங்க ஒரு தனியார் கார்பரேட் நிறுவனம் மாதிரி ஒரு பேலன்ஸ் ஷீட்டை வச்சு லாப நஷ்ட கணக்கு பார்க்க முடியாது. இப்போ இன்றைக்கு காலை உணவு திட்டத்துக்காக ஒரு நிதி செலவு பண்றாங்க அப்படின்னா நீங்க அதோட பயனை நீங்க எனக்கு அடுத்த வருஷமே என்னோட பேலன்ஸ் ஷீட்ல எனக்கு காமிக்கணும்னு எப்படி காமிக்க முடியும்? அவங்க 6வது வகுப்பு வரைக்கும் தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க படிச்சு வெளியே அது நீங்க எப்படி உங்களுக்கு இன்புட்டா வெளியே வருதுன்னு ஒரு 10 வருஷம் குறைஞ்ச 10 வருஷம் காலம் எடுக்கும். இன்றைக்கு ஐடி தொழிற்சாலை நிறுவனங்கள்ல ஐடி காரிடோர்ஸ்ல இவ்வளவு ஐடி காரிடோர்ஸ் அவ்வளவு நிறுவனங்கள் இங்க இருக்காங்க. அந்த நிறுவனங்கள்ல இவ்வளவு பேர் மாணவர்கள் இளைஞர்கள் பணியாற்றுறாங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கம்பெனி வந்துச்சு டக்குன்னு ஒரு 4 வருஷத்துல படிச்சுட்டு வேலைக்கு போனாங்க அப்படின்னு கிடையாது. 96ல இருந்து 2001 கட்டுறாங்க. அதுக்கப்புறம் காலேஜ்ல படிக்கிறாங்க. 2014-15 தான் பீக் ஆகுது. எத்தனை நீங்க கம்பெனி கட்டி வச்சது 96ல இருந்து 2001 படிக்க வந்தவங்க வேலைக்கு வந்தவங்க 15-14 தான் பீக்ல வர்றாங்க எல்லாரும். இப்போ ஐடி கார்டர்ஸ் ஃபுல்லா இருக்கு. ஐடி கம்பெனிகள் உள்ள புதுசா வர்றதுக்கு இடம் இல்லை. அதனால சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களுக்கு போறாங்க. கோயம்புத்தூர், மதுரை, தஞ்சாவூர்னு டயர் 2 சிட்டிக்கு நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதனால நீங்க இது ஏதோ ஒரு மளிகை கடை தர மாதிரி நான் 10 ரூபா போட்டேன் எனக்கு 12 ரூபா வரணும்லாம் பண்ண முடியாது. ஆனா திரு பிரபாகர் சொல்லக்கூடிய வாதங்கள்ல இருந்து தாவேகா இந்த முறை ஆட்சிக்கு வந்ததற்கு அவர்களுக்கு ஒரு பெரிய சக்தியாக இருந்தது எதிர்க்கட்சிகள் மீது வைக்கப்பட்ட இந்த கடன் சுமை குற்றச்சாட்டு தான். தாவேகாவும் அந்த கடனை பல மடங்கு உயர்த்திட்டாங்க அப்படின்னா தாவேகா மீதான அபிப்பிராயத்தை மக்கள் மத்தியில் மாற்றி இந்த கடன் சுமையை இவங்க ஒரு டாக்டிஸா இன்னைக்கு காமிச்சாங்க. ஒரு தலையிலும் ஒரு பிரஜையின் தலையிலும் இவ்வளவு இருக்குன்றது இந்த வெள்ளையறிக்கைலாம் சொன்னாங்க. ஆனா அதை பார்த்துதான் மக்கள் ஐயோ திமுக மேல இவ்வளவு கடன் இருக்கு, தாவேக்கா வந்தாங்கன்னா கடன் எல்லாம் சரி பண்ணிடுவாங்க அப்படின்னா தாவேக்கா எப்படி கடன் சரி பண்ணுவாங்க? தாவேக்கா ஒரு முதல்வர் அவர்களோ அல்லது அமைச்சர் அவர்களோ அவங்க வீட்டுல இருந்து அவங்க பணத்தை கொண்டு வந்தா கஜானால போட முடியும்? அப்படி போட்டாலும் இதை நிரப்ப முடியுமா? எப்படி இருந்தாலும் இது இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும். இது அப்புறம் அண்ணன் குறிப்பு மென்ஷன் பண்ணாரு 67 திமுக ஆட்சிக்கு வந்தப்போ அரிசி 3 படின்னு வச்ச மேனிஃபெஸ்டோ வாக்குறுதி 3 படி லட்சியம்ன்றது 1 படி நிச்சயம்ன்றது தான். அப்பயும் இதே சிக்கல் தான் நடந்தது. இப்ப நம்ம விவாதிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அதுதான் அப்ப சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு நீங்க எல்லாத்துக்கும் 1 படி போட்டுருங்க, நாங்க வாக்குறுதி கொடுத்துருக்கோம்னு சொன்னப்போ சீஃப் செக்ரட்டரி அப்படி நீங்க சொன்ன மாதிரிலாம் பண்ண முடியாது சார், ஏன்னா நீங்க காசு கொடுத்து வாங்கி இனாமா கொடுக்க சொல்றீங்க, அப்படி கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் வாதிடுறாரு. அதுக்கப்புறம் இது எப்படி அது சரியா வரும்? ஏன்னா மக்களுக்கு செய்யறதுக்காக தானே அரசாங்கம் இருக்கு, அது லாப நஷ்ட கணக்கை எப்படி பார்க்க முடியும் அப்படின்ற புள்ளியில இருந்து தான் இது நகருது. அங்கிருந்து தான் தொடங்குது இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்ன்றது. அப்புறம் சமூக நீதி கணக்கெடுப்பு அப்படின்றது முடிச்சிடறேன். சமூக நீதி கணக்கெடுப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் நீட்சியை கொடுத்துட்டு தான் இருக்கு. இப்போ வரையும் இன்னும் நம்மளோட ரேஷன் கார்டுல மட்டும் தான், நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் மத்திய அரசு 81 கார்டுக்கு ஒரு ஆளுக்கு 5 கிலோ ஃப்ரீயா தருது. அதுதான் மாநில அரசு கொடுக்குது. சார் நான் முடிச்சிடறேன் சார். நீங்க சொன்னது முழுமையெல்லாம் கொடுக்கல. எல்லா
மாநிலத்திலுமே வந்து டார்கெட்டட் பிடிஎஸ் சிஸ்டம் தான். தமிழ்நாட்டுல மட்டும் தான் யூனிவர்சல் பிடிஎஸ் சிஸ்டம் இருக்கு, எல்லாருக்கும் தமிழ்நாடு, கேரளா. தமிழ்நாடு கேரளால யூனிவர்சல் பிடிஎஸ் சிஸ்டம் இருக்கு. இவங்க சொல்ற மத்திய அரசு கொடுக்கறது டார்கெட்டடா தான் கொடுக்குறாங்க ஒண்ணு. அப்புறம் இந்த கணக்கெடுப்பு தொடர்பா சொல்லி முடிச்சிடுறேன். இடஒதுக்கீடு வந்து இங்க சாதிகளுக்கு இடஒதுக்கீடு கிடையாது, இங்க சமூகங்களுக்கு தான் இடஒதுக்கீடு. அதனாலதான் சமூக நீதி கணக்கெடுப்புன்னு சொல்றாங்க. சமூகங்களுக்கு தான் நீதி செய்யப்படுது, சாதிகளுக்கு இங்க நீதி கிடையாது. நிறைவா எடுத்துக்கிறேன். ரொம்ப சுருக்கமா நிறைவா இல்ல 1-2-3 விஷயங்கள். மேகதாதுவை பொறுத்தவரை 2021 நான் ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்கேன். மாற்றாக ராசிமணல் கட்டலாம் 2 ஸ்டேட்டும் கன்சிடர் பண்ணணும். அதற்கு ஒரு டிபிஆர் போட்டு ராசிமணல் பண்ணா வந்துரும். நிதி நிலைமையை சீர் செய்ய பிடிஆர் கொடுத்த 2022 இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேட்டியை எடுத்துக்கிட்டாலே 1.5 லட்சம் கோடி மிச்சம் பிடிக்கலாம், கடன் குறையலாம். திமுக 5 லட்சம் கோடி இருக்கு, நாங்க சரி செஞ்சு எல்லா வாக்குறுதியும் கொடுப்போம்னு சொல்லிட்டு தான் வந்து அதுல 10% கூட நிறைவேற்றாதனால தோற்றார்கள். இவங்க நிறைவேற்றாம கடன் வாங்கினா இவர்களும் வெளியேற்றப்படுவார்கள். பட் சரி செய்தால் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி வருஷம் ஆண்டுக்கு மிச்சம் செய்ய முடியும். அது பண்ணுவாங்களாங்கிறது தான் பார்க்கணும். கேள்வியா இருக்கு, பொறுத்திருந்து பார்க்கலாம். தாவேக ஆட்சியினுடைய முதல் ஆளுநர் உரை இன்று நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஆளுநர் உரையின் மீதும் தாவேக அரசினுடைய அடுத்தடுத்த கட்ட செயல்பாடுகள் மீதும் அரசியல் கட்சியினுடைய பல தலைவர்கள் பல கேள்விகளை அடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். இது குறித்து தான் ஜெயா பிளஸினுடைய விவாதக்களம் இன்று மிக விரிவாக 5 விருந்தினர்களோடு விவாதம் நடத்தியிருந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 5 விருந்தினர்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு தலைப்பில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.